உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. அந்த முரசொலி அலுவலகத்தில் தான் மு.க. ஸ்டாலின் முத்து அவர்கள் எனக்கு அறிமுகமானார். முரசொலியிலே துணை ஆசிரியராக அன்றைக்கு பணியாற்றி கொண்டிருந்த அடியார் அவர்களை நான் முரசொலி அலுவலகத்தில் சந்திக்க சென்ற போது இவரை எனக்கு அவர் அறிமுகம் செய்து வைத்தார். அன்றைக்கு நான் எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்தேன். அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் மீது மிகுந்த பற்றும் பாசம் கொண்ட மு.க. முத்து அவர்கள் நான் மன்ற செயலாளர்களுடன் என்னுடன் மிக நெருக்கமாக பழகினார். அன்று தொட்டு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொண்டோம். குறிப்பாக 67ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியிலே போட்டியிட்ட போது அவர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த தேர்தலிலே அவருக்காக தேர்தல் பணியாற்றுவதற்காக என்னோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து பரங்கிமலை தொகுதியிலே எம்ஜிஆருக்காக வாக்கு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு இந்த பகுதியெல்லாம் அந்த காலத்தில் குடிசை பகுதி, மீனவர் பகுதி, ஈசிஆர் உருவாகாத நேரம். அந்த நேரத்திலேயே பாலவாக்கம், வெட்டுவாங்கனி போன்ற பகுதிகளிலே நாங்கள் எம்ஜிஆருக்காக வந்து இங்கே வாக்கு கேட்ட நினைவுகள் எல்லாம் பசுமையாக இருக்கிறது. அதே போல அவர் பல கூட்டங்களிலே எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் செய்தார். குறிப்பாக அந்த 67 தேர்தல் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கும் மறக்க முடியாது. மதுரவாயிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் முரளி என்கின்ற ஒரு தோழர் என்னையும் மு.க. முத்து அவர்களையும் கூட்டத்தில் பேச வேண்டும் என்று அழைத்தார். மு.க. முத்துவும் நானும் செயல்மணி தலைவர் வீட்டிலே பணியாற்றி கொண்டது செயல்மணியும் அங்கே போனோம். ஆனால் கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கு நேரமாகிவிட்டது. எதிரிலே ஒரு கீத்து கொட்டா இருந்தது. அந்த கீத்து கொட்டாவிலே ஆனந்த ஜோதி என்ற எம்ஜிஆர் படம் ஓடிக்கொண்டிருந்தது. மேடை போடுகிறவரை நானும் முத்து அவர்களும் செயல்மணி அவர்களும் அந்த எம்ஜிஆர் படத்தை பார்த்தோம். காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது ஒரு வெறி இருந்தது. அதே போல அன்றைக்கு அந்த கூட்டத்தை முடித்து கொண்டு வேளச்சேரியில் எம்ஜிஆருக்காக பேச வருகிற போது வேளச்சேரி இன்றைக்கு இருக்கிற ஹால்டா பகுதியிலே வேளச்சேரி சாலை அதுக்கு பேர், அங்கே தலைவர் வேட்பாளராகவும் அண்ணா எம்பிக்காகவும் கலைஞர் பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் வேளச்சேரிக்கு வருவதற்கு வாகன வசதியெல்லாம் அப்போ கிடையாது. செங்கல் சூளைகள் நிகழ்ந்த பகுதி அது. ஒரு செங்கல் லாரியில் ஏறிக்கொண்டு வேளச்சேரி கூட்டத்துக்கு பேசுவதற்காக வருகிற போது தலைவர் மேடையில் பேசி கொண்டிருந்தார். எங்களை பார்த்து விட போகிறார் என்பதற்காக முத்துவும் நானும் அப்படியே நான் பள்ளை மு.க. முத்து அப்படியே அந்த செங்கல் சூளை இந்த லாரியிலே படுத்து கொண்டார். கூட்டம் மேடையை தாண்டி பிறகு வேளச்சேரி கூட்டத்தில் வந்து பேசுகிற போது அந்த செங்கல் சூழலில் அந்த மணல் அந்த மார்க்கோடு வந்து கூட்டத்தில் பேசிவிட்டு போன நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த அளவுக்கு 67 ஆர்வமாக பணியாற்றினார். தொடர்ந்து கழக பிரச்சார மேடைகளிலே பாட்டு பாடி கட்சி பிரச்சாரத்தை செய்தவர். ஆக என்னுடைய 60 ஆண்டு கால நண்பர். இடையிலே பல முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எமர்ஜென்சி நேரத்திலும் கலைஞரோடு இருந்தபோது அவருடைய படத்தை இன்று காலையிலே பார்த்தேன். நானும் முத்துவும் தலைவருக்கு பக்கத்தில் நின்றிருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆக அவர் மறைந்தது என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையிலே பெரிய இழப்பு. கழகத்துக்காக பணியாற்றி பிரச்சாரம் செய்தவர்கள் அவரும் ஒருவர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.